ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜனநாயகன் மூவியோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். எப்படியோங்க பல பிரச்சனைகளெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஃபைனலாக படம் ரிலீஸ் ஆயிருச்சு. என்னதான் படம் நெட்டில் ரிலீஸ் ஆகி பல பேர் பார்த்துருந்தாலுமே அப்போ இருந்த அதே ஹைப் இப்போயும் இருந்துச்சுங்க. சரி வாங்க மூவியோட ரிவ்யூக்கு போவோம். I am coming. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை எப்படி இருந்துச்சுன்னா, விஜய் அண்ணனோட மாஸான ஒரு இன்ட்ரோ சீன், அப்புறம் விஜய் அண்ணன் மமிதா பைஜு வர காம்போ சீன்ஸ், ப்ளஸ் மமிதா பைஜு சின்ன வயசு போர்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அப்ளிகேஷனில் ஒழுங்காக கையெழுத்து போடுமா. விஜய் அண்ணனுக்கு பில்டப்பு, ஃபைட்டு, சாங்கு, டான்ஸு, அதுவும் பிளாஸ்ட் சாங்குக்கெல்லாம் தியேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் பாபி டியோல் இன்ட்ரோ, அவனுக்கு பில்டப்பு, ஃபைட்லாம் அதுவும் பயங்கரமாக இருந்துச்சுங்க. இன்டர்வல் வரைக்கும் படம் போனதே தெரியலங்க. செய்கிற சம்பவம்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃபில் தாங்க ஃப்ளாஷ்பேக்கே ஓப்பன் ஆகுது. பாபி டியோல் ஏன் இப்படி ஆனதுக்கான காரணம், பாபி டியோலுக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம், ஆப்ரேஷன் ஓஎம்னா என்ன, எப்படி அதை வச்சு இந்தியாவையே அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறான், அதெல்லாங்க. லாஸ்ட் 30 minutes படம் செம்மையாக போச்சு. கிளைமேக்ஸில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குங்க, அது எல்லோரும் தேட்டரில் பார்த்து ரசிங்க. மியூசிக்கை பற்றி சொல்லியே ஆகணும். அனிருத் நல்லா பிரித்து எடுத்துட்டார். விஜய் அண்ணனோட கத்தி படம் தான் அனிருத்துக்கு ஃபஸ்ட்டு பெரிய படமாக இருந்துச்சு. இப்போ விஜய் அண்ணனோட லாஸ்ட் மூவிக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. எல்லா சாங்ஸ் தேட்டரில் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. பில்டப் சீனுக்கெல்லாம் பிஜிஎம் தெறிக்க விட்டார். சம்பவம் பண்ணுறவனை கேள்விப்பட்டிருப்பேன். விஜய் அண்ணன் மமிதா பைஜு பாண்டு ஸ்க்ரீனில் பார்க்க நல்லாவே இருந்துச்சுங்க. அந்த சின்ன பொண்ணாக வர போர்ஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தவிர்த்து படம் ஃபுல்லாக மமிதா பைஜு இருப்பாங்க. இவங்க காம்போ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த படத்தில் நடித்த மற்ற ஆக்டர்ஸை பற்றி பார்த்தோம்னா, பிரகாஷ் ராஜ் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. பூஜா ஹெக்டே, நரேன், அப்புறம் பிரியாமணி, இவங்கெல்லாம் கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. யூடியூபர் மதன் கௌரி ஒரு முக்கியமான சீனப்போ வருவார். இன்னிலிருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில் வந்து விழும். வினோத்தை பற்றி சொல்லணும்னா, பர்சனலாகவே எனக்கு பிடிக்குங்க. அவரோட இன்டர்வியூ ரொம்பவே ரியாலிட்டியாக பேசுவார். மூவிஸ்லலாம் சமூகத்துக்கு தேவையான கருத்து இருக்கும். பட் இந்த படத்தில் தளபதி படத்துக்கு மக்கள் என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்களோ, காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட், டான்ஸ்னு எல்லாத்தையும் வச்சு கூடவே உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் சம்மந்தமாலாம் ஆட் பண்ணி ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருக்காரு. அது நல்லாவே வந்திருக்குங்க. எனக்கு இந்த ஆர்மெல்லாம் வேண்டாம், பாரு என் கை எப்படி நடக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, விஜய் அண்ணா ஃபேன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்குங்க. எல்லோரும் போய் தேட்டரில் பார்த்து ரசிங்க. இதுக்கப்புறம் விஜய் அண்ணாவோட மூவி தேட்டரில் பார்க்க முடியாது, ரீரிலீஸ் தாங்க பார்க்க முடியும். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.